வணக்கம் பெரியவர்களே சிறியவர்களே. இன்னைக்கு வந்து வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்காக கேப் புக் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அதுல இருந்து ஒரு சின்ன சம்பவத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ உங்க எல்லாருக்கும் திருவான்மையூர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த திருவான்மையூர்ல இருந்து ஒரு நியூ பிரிட்ஜ் தான், ஓல்ட் ஆயிடுச்சு. அதுல ஏறி தான் நம்ம யூட்டர்ன் பண்றதா இருந்தாலும் எது வந்தாலும் பண்ண முடியும். அந்த சீனோ கிட்ட நடந்த சின்ன இன்சிடென்ட் தான். ஜஸ்ட் கேப்ல நாங்க வந்துட்டு இருக்கோம். முன்னாடி இப்போ கேப்லுக்கு முன்னாடி ஒரு பைக்காரங்க வந்து டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போறாங்க, வண்டியை தட்டிட்டாங்க. என்னடான்னு இறங்கி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் டிரைவர் உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி போயிட்டாரு. இது வந்து நைட்டு ஒரு 10-11 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும். இறங்கி போய் பார்த்தா பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்தாங்க. அவங்க இறங்கி வந்துட்டு ஒன்றும் இல்லை போப்பானாங்க. வந்து பார்த்தா ஒரு சின்ன ஸ்கிராச் இருக்கு, அந்த பம்பர்ல அடிபட்டு இருக்கு வண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில். நீங்க வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதானே அவர் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் இறங்கி போயிட்டேன். நார்மலா பேசியிருக்காரு. பின்னாடி உட்காந்து ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சார். டிராவல்ஸ் ஓட்டினா அப்படி நடக்க தான் செய்யும், நீ ரோட்ல இது பண்ண தான் செய்யும், நீ அதெல்லாம் எதுவும் இது பண்ணக்கூடாது, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. ஏன்னா இவர் திருநெல்வேலி கார், நம்ம டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி கார் போல இருக்கு. ஊர் ஸ்லாங்ல பேசிட்டு இருந்தானே, அவர் சென்னை போல இருக்கு. அதனால ஒரு மாதிரி மிரட்டுற துணியில பேச ஆரம்பிச்சோன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னும் டிராவல்ஸ் வச்சிருந்தா இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பண்ணணும்னு சொன்னா அப்ப நீங்க ரோட்ல எப்படி வேணா வருவீங்களான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பேசாதீங்க, வண்டி ஓட்டுநர் பேசுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேச போனா, இவரே வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோ புக் பண்ணி தான் வந்திருக்காரு போல இருக்கு. இந்திக்கார பையன் தான் அவரை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான். சரி ஓகே, என்னப்பா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டிருக்கோம். மறுபடியும் இவரே வந்து ரொம்ப பேசி என்னன்னு பார்த்தா குடிச்சிருக்காரு சார். பின்னாடி உட்காந்து குடிச்சிருக்கா ரேபிடோ புக் பண்ணி போறாரு. போற ஒரு சேஃப்டியா பண்ணணும் தானே பார்க்கணும். இந்த மாதிரி வந்து இன்னொருத்தர டேமேஜ் பண்ணிட்டு போக கூடாது இல்லைங்களா? என் பக்கத்துல இருக்கிற இன்னும் 2-3 பேர் வந்துட்டாங்க. எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க தப்பு உங்க மேல இருக்கு, நீங்க தாங்க சாரி கேட்கணும், நீங்க என்னங்க அவங்கள இது பண்ணிட்டு போன்னு சொல்லி மிரட்டுற தோணில பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் லிட்டலா ரொம்ப கோவம் வந்துச்சு. நானும் ரொம்ப கேள்வி கேட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வயசுக்கு ஒரு மரியாதை இருக்கு, கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க குடிச்சிருக்கீங்க, சேஃப்டியா போகணும், ரேபிடோ போட்டு போறீங்க, அது கரெக்ட். பட் இன்னொருத்தர டேமேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க போக கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா அவர் எதுவுமே பேசல. எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கும். அவர் பேசாம ரேபிடோ வந்ததே வேணாம் அப்படின்ற லெவலுக்கு அவர் பாட்டுக்கு பேசாம ரோட கிராஸ் பண்ணி போயிட்டாரு. இந்த இந்திக்கார பையன் போய் இவர் ஏதாவது பேசி நீங்க ஏதாவது காம்பன்சேஷன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இவர் பாவங்க டிரைவர் போயிட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டா 15 நாள் வண்டி உள்ள நிக்கணும். 15 நாள் உள்ள நின்று கிளைம் பண்ணி வரதை தாண்டி அந்த 15 நாளுக்கு உண்டான அவங்களோட இன்கம் போயிருங்க. அவர் எப்படி அவரோட ஃபேமிலி ரன் பண்ணுவாரு, அவர் எப்படி அவரோட இஎம்ஐ கட்டுவாரு? அவர் போய் என்ன இது மாதிரி ஏதாவது பார்த்து நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்திக்கார பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு பாசையா அவ்வளோ புரியல, ஒன்றும் தெரியல. கடைசியில் எதுவும் சொல்லல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டாதப்பா பார்த்து போப்பான்னு மட்டும் சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்ல வந்தோடனே கொஞ்சம் அவர் கூட பேசினதுல ஒரு சின்ன உரையாடல் போச்சுங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி ஆயிப்போச்சு. ஊர்ல ரொம்ப நல்லா இருந்திருப்பாரு போல இருக்குங்க. இங்க வந்து கம்பெனில கேப் அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு. கம்பெனில அட்டாச்மெண்ட் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. சாட்டர்டே சண்டேஸ் லீவ் தான் போல இருக்கு. சண்டேஸோ சாட்டர்டேஸோ நாங்க போனது. அந்த மாதிரி டைம்ல சும்மா எக்ஸ்ட்ரா இன்கம் அவருக்கு தேவைப்படுறதுக்காக ரேபிடோ, ஓலா, யூபர் அந்த மாதிரி ஓட்டுறாரு போல இருக்கு. அந்த மாதிரி ஓட்டுற டைம்ல இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்துருச்சு. எனக்கு இது கூட பிரச்சனை இல்ல. எல்லாருமே வந்து டிரைவர்னா ஒரு மாதிரி இலக்காரமா பாக்குறாங்க. இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. லைக் நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம வந்து நேர்மையா தான் இருக்கோம். நான் யாரையும் வந்து திருடல, பொய் சொல்லல, கொலை பண்ணல. நான் நேர்மையா தானே சம்பாதிக்கிறேன். என்னையே இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி அவர் சொன்னாருங்க. அது ரொம்பவே ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கா போயிருச்சு. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எந்த தொழில் செஞ்சாலும் அது கேவலம் கிடையாது. அந்த தொழில் அவங்க செய்யறவங்க இருக்கிறனால தான் எல்லாருக்குமே நல்லபடியா இந்த உலகம் ரன் ஆகி போயிட்டு இருக்கு. சோ நீங்க இதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. வண்டியை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை பத்தி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன்.